Subscribe for more content. குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 3ல 19 சம் கிவன் ஏ பிசி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இஃப் பிஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ஃபைன் பி அண்ட் கியூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண போகிறது பிஏ. இப்போ நம்ம பிஏ ஃபைன் பண்ண போகிறோம். பிஏன்னா என்ன? பி இன்ட்டு ஏ. ஸோ நம்ம பி மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 0 மைனஸ் கியூ 1 0 into P 0 0 2. ஸோ இன்ட்டுன்னு வந்ததுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0 இன்ட்டு பி மைனஸ் கியூ இன்ட்டு 0, இங்கே கியூ வரும், மைனஸ் கியூ இன்ட்டு 0 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஜீரோவோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் கியூ இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட் அதே ரோ செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணும். ஸோ 0 இன்ட்டு 0 0 மைனஸ் கியூ இன்ட்டு 2 மைனஸ் 2q. நெக்ஸ்ட் தேர்ட் எலமெண்ட்டையும் அது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 இன்ட்டு பி பி 0 இன்ட்டு 0 0 நெக்ஸ்ட் 1 இன்ட்டு 0 0 0 இன்ட்டு 2 0. ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 0 0 0 மைனஸ் 2q மைனஸ் 2q p ப்ளஸ் 0 p 0 plus 0 0. ஸோ நம்ம பிஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ therefore பிஏ ஈக்குவல் டு 0 மைனஸ் 2q p 0. ஸோ த ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ண போகிறது சி ஸ்கொயர்ட். பிஏ ஃபைன் பண்ணியாச்சு. சி ஸ்கொயர்டை நம்ம ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். ஸோ சி ஸ்கொயர்டு நம்ம எப்படி எழுதலாம்? சி இன்ட்டு சி அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு சி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். சி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 2 மைனஸ் 2 2 2 இன்ட்டு அதே இன்னொரு மேட்ரிக்ஸ் சி 2 மைனஸ் 2 2 2. இப்போ ரெண்டுத்தையும் இன்ட்டு வந்ததுனால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 இன்ட்டு 2 என்ன வரும்? அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு 2 நெக்ஸ்ட் மைனஸ் 2 இன்ட்டு 2. 2 இன்ட்டு 2 என்ன வரும்? 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 மைனஸ் 4. நெக்ஸ்ட் அதே ரோ செகண்ட் காலம். இப்போ 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4 minus 2 into 2 minus 4. Next second row first column 2 into 2 4 2 into 2 plus 4. Next அதே row second column 2 into minus 2 4 2 into 2 plus 4. Equal to the plus 4 minus 4 cancel பண்ணிடலாம். ஸோ minus 4 add பண்ணால் minus 8 வரும். ஸோ இங்கே வந்து 0 இங்கே மைனஸ் 8 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 8 மைனஸ் 4 ப்ளஸ் 4 கேன்சல் பண்ணால் 0. ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பிஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம கம்பேர் பண்ணுறோம். பிஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு ரெண்டும் ஈக்குவல் பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஸோ BA equal to C squared. B ஓட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? ஈக்குவேஷன் 1 பாருங்க. 0 minus 2q p 0 equal to C squared வேல்யூ 0 minus 8 8 0. இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு செகண்ட் எலமெண்ட். அதாவது மைனஸ் 2q ஈக்குவல் டு மைனஸ் 8னு எழுதலாம்.
இப்போ இந்த மைனஸையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 2s are 2 சாரி 1 2s are 2 4 2s are 8 அப்போ q ஈக்குவல் டு 4 நம்மளுக்கு qவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு -2q -8 இந்த மைனஸ்க்கும் நான் டைரெக்டாக கேன்சல் பண்ணிட்டேன் 1 2s are 2 4 2s are 8 அப்போ qவோட வேல்யூ என்ன 4 நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது p ஈக்குவல் டு 8 p and q ஃபைண்ட் பண்ணியாச்சு தட்ஸ் ஆல்